ஹாய் ஹலோ எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து டே 21. இன்றைக்கி வந்து வெயிட் செக் பண்ணி பார்த்தேன். 93,500 கிலோகிராம் இருந்தேன். அதை வந்து நான் என்னோடய நோட்டில் வந்து வெயிட் நோட் பண்ணிட்டேன். அது வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து நான் எக்ஸசைஸ் பண்ணுறது வந்து உங்களுக்கு வீடியோ எடுத்து அனுப்பிச்சிருக்கேன். ஏன்னா வந்து உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு எக்ஸசைஸும் சும்மா ஒரு ட்ரையல் மட்டும் உங்களுக்கு வந்து சொல்லி காமிச்சேன். இது வந்து 30 செகண்ட் பண்ணணும். 30 செகண்டு ரெஸ்ட்டு கொடுத்துருவாங்க. அப்புறம் வந்து லெமன் டீ காலையில் குடிச்சிக்கிட்டு இருந்தேன். இப்போ வந்து ஜீரா வாட்டர் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு ஜீரக தண்ணி தான் இன்றைக்கி வந்து குடித்தேன். அப்புறம் வந்து காலையில் எப்போதும் போல் ஓட்ஸு, ஜீரக தண்ணி ரெடி ஆகிடுச்சு. இது வந்து எதுக்குன்னா, நான் வந்து மீஷோவில் தான் வாங்கினேன். இந்த வந்து ரெசின் ஆர்ட்டு நான் வந்து பாப்பாவோட ஃபோட்டோ வச்சு பண்ணணும் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசை. சரின்ட்டு அதை வந்து நான் வந்து பண்ணி, அது வந்து February 17 வந்து பாப்பாவோட பர்த்டே அன்றைக்கி நான் பண்ணணும்னு நினச்சி மறந்துட்டேன். பண்ணுறதுக்கு நேரம் இல்லாதனால சரி நான் இன்றைக்கி தான் பண்ணேன். சூப்பராக வந்துருந்துச்சு. நான் வந்து ஒரு வீட்டில் உள்ள மூடி வச்சு தான் பண்ணியிருந்தேன். 150 ml இதில். பக்கத்தில் வந்து மாம்பழம் சீசனால் மாம்பழம் கொடுத்துருந்தாங்க. அதையுமே வந்து சரி மதியம் சாப்பிட்டுக்கலாம் வச்சுருந்தேன். அப்புறம் வந்து மீஷோவில் வந்து பர்ச்சேசிங் வந்து காய்கறி ஸ்டோரேஜ் பாக்ஸ்லாம் நான் ஆர்டர் போட்டிருந்தேன். அதெல்லாம் வந்துருந்துச்சு. வந்து பார்த்திங்கன்னா அதோட அமௌண்ட் வந்து 250 ருபீஸ் வந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு பாக்ஸ்லாம். ஆனால் கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சு. நான் இது பண்ணது வந்து 6 பாக்ஸு. எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. மூடி மட்டும் லைட்டாக இருந்துச்சு. சரின்ட்டு அதுக்கப்புறம் அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு காலையில் ஓட்ஸ் கஞ்சிக்கு ரெடி பண்ணி வச்சுட்டேன். இது வந்து மதியத்துக்கு முருங்கைக்காய் சாம்பார். முருங்காயுமே பின்னாடி மரத்தில் இருந்துச்சு. சரின்ட்டு அதையுமே நம்ம பிரித்து வேஸ்ட் பண்ணாட்டி என்ன, பிரித்து குழம்பு வச்சு சாம்பார் வச்சுருவோம் அப்படின்ட்டு பண்ணிகிட்ருந்தேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பருப்பு வெந்துட்டு நான் முதல்ல வேக போட்டுட்டேன். அதை வந்து நல்லா நான் குக்கரில் வைக்காததுக்கு காரணமே, நான் பருப்பு வந்து குக்கரில் வச்சா வளவலான்னு இருக்கும். சரின்ட்டு அதனால் பாத்திரத்துலேயே வேக வச்சுருவேன். முருங்காய்க்கு கட் பண்ணி வச்சிட்டேன். ரொம்ப சிம்பிளாக முருங்காய், மிளகாத்தூள், சாம்பார் பொடி போட்டுட்டு கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், சின்ன வெங்காயம் போடலாம், இல்லைன்னா பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும் சாம்பார். இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டு எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை எல்லாம் போட்டு கொதிக்க விட்டிங்கன்னா சூப்பரான சாம்பார் ரெடி. இது வந்து எங்கள் அம்மாச்சி தான் எனக்கு சொல்லி தந்தாங்க இந்த மாதிரி சாம்பார் வைக்கிறதுக்கு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு எங்கள் அம்மாச்சி வீட்டு சாம்பார்னால் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அவங்க இல்லை, இறந்துட்டாங்க. இந்த முருங்காய் நினைக்கும் போதெல்லாம் எங்கள் அம்மாச்சி ஞாபகம் தான் வரும். ஏன்னா வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக குழம்பு வைப்பாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புளிக்கரைசல் வந்து லைட்டாக ஊற்றிட்டு கரைச்சி அடுப்பில் ஒரு முருங்காய் வேகிற தண்ணி விட்டோம்னா குழம்பு சாம்பார் வந்து ரெடி ஆயிரும். கடைசியில் தாளித்து கொட்டினீங்கன்னா சூப்பராக இருக்கும். எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை போட்டு தாளித்து கொட்டுங்க. சூப்பராக இருக்கும். என்னோடய வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்